ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் சிக்கன் தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி அப்படின்னாலே ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வாங்க அப்படின்னா தந்தூரி பானையில் தான் செய்வாங்க. பட் நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து அந்த தந்தூரி பானை வாங்கி வச்செல்லாம் செய்ய முடியாதுல்ல. ஸோ வீட்டில் இருக்கிற பேன் அப்படி இல்லாட்டி ஓடிஜை வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா வீடியோவில் தந்தூரி சிக்கன் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா ஸ்பூன்ஸ். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து ஒரு பாதி லெமனோட ஜூஸை புழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த சிக்கன்லலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது எதுக்குன்னா அந்த ரெட் கலர் வர்றதுக்காக. இதுக்கு பதில் நீங்கள் ரெட் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 8 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, அதுதான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு அதில் சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து லைட்டாக திருப்பி விட்டு குக் பண்ணிக்கலாம். மொத்தமே 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச அதே வருஷம்தான் சிக்கன் தந்தூரி அப்படின்ற ரெசிபியும் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. எப்படின்னா, பஞ்சாபை சேர்ந்த குந்தன்லால் குஜரால் அப்படின்றவர் தான் 1947 ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷை செஞ்சு அவரோட ரெஸ்டாரண்ட்டில் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஸோ இந்த மாதிரி தந்தூரி பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட தந்தூரி பீசஸ் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஓடிஜி மெத்தடில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 250 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுட்டு நான் வந்து டபுள் ராட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மீதி இருக்கிற 2 பீஸை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். இடையில் ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த பீசஸை எடுத்து லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகும். எல்லா சைடுமே சிக்கன் நல்லா குக் ஆகும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனை இன்னொரு பக்கமாக திருப்பிட்டு லைட்டாக ஆயில் இல்லாட்டி பட்டர் வச்சு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வச்சு 20 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கலாம். இடையில மட்டும் ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக 40 மினிட்ஸில் நம்மளோட தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த தந்தூர் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன கறி துண்டை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு பேனில் எல்லா பீஸஸ் சிக்கனையும் அடுக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த வர ஸ்மோக் எல்லாம் அது உள்ளவே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தந்தூர் ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே வந்துடும் அதில். இப்போ இந்த தந்தூருக்கு ஒரு டிப்பிங் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் கொத்தமல்லி, 1/4 கப் புதினா, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 1/4 கப் தயிர், கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து தந்தூரிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நீங்கள் இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் ட்ரை பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இனி நாங்கள் போட போகிற வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.